விசில் அடிக்கிறவங்க லீடர் கிடையாது, விசில் அடிக்க வைக்கிறவங்க தான் லீடர். லீடர் 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 எவன் வேணாலும் வரட்டும்டா, பாடா வரட்டும் பாடுறா. விஜய் அஜித்தை விட கண்டிப்பா முன்னணியா வருவார். அர்த்தா பிஜோ இவர் தான். விஜய் ரசிகரா தான் இருந்தேன். இப்போ நம்ம லெஜெண்ட் சரவணா எங்க அண்ணன் தான் கிங்கு. யாரை வேணாலும் சொல்லிங்க, எங்க வேணாலும் சொல்லிக்க, எவ்வளவு பேர் வேணாலும் வரட்டும். எங்களுக்கு எங்க அண்ணன் தான், எங்க அண்ணன் தான் இருக்க பேர் லெஜெண்ட். அண்ணன் தான் கிங்கு. 2026 அவரு தான்டா கிங்கு. எவன் வேணாலும் வரட்டும்டா, பாடா வரட்டும் பாடுறா, பாடா வரட்டும். நீங்க பாடுறா, பார்த்துட்டு அப்புறம் பேசுங்கடா. இதே ஃபேன் பவுன்ஸ், இதே ஆளு இதை விட 3 மடங்கு அதிகமாக கூட்டி வரோம் பாரு. இதே ரிலீஸ் அன்னைக்கு தேட்டரை அலப்புற விடுறோம் பாடுறா. அப்ப பாரு, எவனால முடிஞ்சா தடுத்துக்கடா. விஜய் அஜித்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. எங்க அண்ணன் எல்லாருக்கும் சமம். எங்களை பொறுத்தவரை எங்க அண்ணன் தான் மேல. யாரு? எங்க அண்ணன். எங்க அண்ணன் எனக்கு அப்பா, எங்க அண்ணனா இருந்தாரு, இப்ப எங்களுக்கு அப்பாவா மாறிட்டாரு. லீடர்னா எங்களுக்கு லீடர்னா, எல்லாருக்கும் இல்ல, எங்களுக்கு லீடர். இப்போதைக்கு எங்களுக்கு லீடர். ஃபியூச்சர் எப்படி, காலம் எப்படி கணிக்குதோ எல்லாருக்கும் லீடர் ஆவாரு. ஏன்னா அதுதானே எங்களுக்கு வந்து பூம்சே. அதுதான் இப்ப அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு அடித்தளம் முட்டை போட்டிருக்கு. அடுத்தடுத்து போவோம். யாரு நிப்பாட்ட முடியும்? ட்ரோல் ட்ரோல் யாருக்கு தான் இல்ல ட்ரோல்? எல்லாருக்குமே ட்ரோல் இருக்கு. ஸ்டாலின் ட்ரோல் இருக்கு, உதயநிதிக்கு ட்ரோல் இருக்கு, எல்லாருக்கும் ட்ரோல் இருக்கு. எங்க அண்ணனுக்கு இருக்கும். அதுதான் எங்களுக்கு வேணும். என்ன பண்ணுங்க, இந்த படத்துக்கு இன்னும் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த படம். ஏன்னா படத்துக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். உண்மையில் நீங்கள் சிரிச்சிட்டே கேட்காதீங்க. இந்த ட்ரெய்லர் போய் பாருங்கள். விசில் அடிக்கிறவங்களாம் லீடர் கிடையாது, விசில் அடிக்க வைக்கிறவங்க தான் லீடர். எத்தனை பேர் விசில் அடிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் விசில் அடிக்கிறாங்க தெரியுமா? தன்னை மறந்து விசில் அடிக்கிறாங்கன்னா அவரோட படத்துக்கும் இந்த படத்துக்கு வந்து மிரட்டியிருக்காரு. உண்மையில் ரொம்ப யதார்த்தமான நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் சொன்னீங்க அந்த நண்பர்கிட்ட கேட்டிங்க படத்தில் அவர் எல்லாம் கிண்டல் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு. கிண்டல் பண்ணவனெல்லாம் கையில் வாயை மூடிக்கிட்டு படத்தை பார்த்துட்டு விசில் அடித்து வெளியே வர்ற மாதிரி படத்தை நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. மனத்தை தொட்டு சொல்கிறேன். அதாவது வேறு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட வந்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே ஜனநாயகம் போட்டி, அந்த ஜனநாயகனுக்கு போட்டிலாம் கிடையாது. இந்த படத்துக்கு போட்டியே கிடையாது. லீடர் உண்மையில் தன்னோட தொழில் மூலமாக ஏறத்தாழ ஒரு 5 லட்சம் மக்களை வாழ வச்சுட்டு தண்ணீரை அடைஞ்சிட்டு அவர் சொல்கிறார்ல, விஜய் நான் 500 கோடியை விட்டுட்டு வந்தேன்னு. இவர் தண்ணீரை அடைஞ்சிட்டு படத்துக்கு மக்களை மகிழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். உண்மையில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மனசாட்சி சொல்கிறேன். சும்மா மைக்கு எடுக்க காட்டுங்கலாம் சொல்லலை. நீங்கள் போய் அது பாருங்கள். அந்த ஒரே ஒரு வசனங்க, ஒவ்வொரு தகப்பனாம் பிள்ளைக்கு ஹீரோ தான். அதிலே செத்து போச்சு இது வரைக்கும் உள்ள வசனங்கள்லாம். இதாங்க வசனமே. என்னுடைய பஞ்சு டைலாக், எல்லா தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு ஹீரோ தான் அப்படிங்கிற ஒரு பஞ்சு டைலாக்கோடு ஆரம்பிக்குது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது. அதாவது சென்ற படத்தை விட இது ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஆக்ஷன் அதான் சொல்கிறேன். ஆனால் அடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இடி மாதிரி விழுது. கொஞ்சம் மிரண்டு போயிட்டேன் நாங்களும். இல்லை இதில் கிண்டல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் தான் இப்போ முதல் படத்துலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து ஒரு சினிமா படத்தில் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இதை வந்து வாய்ப்பு தேடி எல்லாருக்கிட்டையும் நான் வந்து காற்று கிடக்கவோ யார்கிட்டையும் கை கட்டி நிற்கவோ நின்று நான் வாய்ப்பு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல் படத்தில் வந்தாப்புல. அது முதல் படம், முதல் அனுபவம். ஆனால் முதல் அனுபவத்திலே இப்போ 2வது படம் வந்து ஒரு 100 படம் நடித்ததுக்கான அந்த என்ன சொல்கிறது, அந்த திறமை, அந்த ஆக்டிங் எல்லாமே வந்திருக்கு. லீடரு வரட்டுமே. ஒரு நல்ல அரசியல் எல்லாரும் இப்போ சினிமா தியேட்டரு நடிகர்கள்லேருந்து அது கொண்டு வராங்க. நம்ம மண்ணின் மைந்தர், நம்ம ஆள், நம்மளில் ஒருவர் வந்த மகிழ்ச்சி தான். விஜய் அஜித்தை விட கண்டிப்பாக முன்னணியாக வருவார். ஏன்னா அவருக்கு எல்லா திறமையும் இருக்குது. ஜனநாயகத்துக்கு போட்டியே கண்டிப்பாக வரும். நல்ல வரவேற்பு இருக்குது, மக்கள்லாம் வரவேற்கிறாங்க. ஜனநாயகம் முதல்ல வருமா என்னன்னே தெரியல. எதிர்பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் போடுவாங்களான்ட்டு. ஆனா ட்ரெய்லரே நல்லா இருக்கு. ஒரு வெற்றியா வந்துருவேன். ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படம் சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. லீடர் 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 ஏங்க எங்க அண்ணன் சும்மாவே ஆக்ஷன் பின்னி கிளப்புவாரு. இப்ப சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் லுக் செம்மையா இருக்கு. அண்ணா ஹேண்ட்ஸ் அப்ண்ணே. அண்ணா ஹேண்ட்ஸ் அப். செம்மையா பண்ணிருக்கீங்க. கிழிச்சிட்டீங்கண்ணே. அண்ணா உங்களுக்கு பதிலாக காண மாட்டேங்கிறேண்ணே. செம்ம வெறித்தனமா இருக்கு. கிழிச்சு தொங்க விட்டார். செம்மையா இருக்கு. கண்டிப்பா பிடிப்பாருங்க. அரசியல் இல்ல, கதாநாயகனை பிடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே எல்லாரும் மக்கள் அரசியல் பிடிப்பாரு. செம்மையா இருந்தது. சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். நான் கண்டிப்பா இவரா நல்லா பயிற்சிலாம் செம்மையா இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரா நாங்க என்ஜாய் பண்ணோம். புறக்கணிப்பும் உதாசீனமும் எங்கு ஒருவர் மீது படுகிறதோ
புறக்கணிப்பும் உதாசீனமும் ஒருவர் மீது எப்பொழுது விழுகிறதோ அவர் உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு ஹீரோ ஆயிடுவார். அதன் அடிப்படையில் இன்று லீடராக இருக்கார். அவரோட சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உழைப்பால் உயர்த்தி இருக்காரு. அதனால் அவர் லீடராக இருக்கார். இந்த லீடர் தொடர்ந்து மற்ற படங்களை எடுத்து இன்னும் வெல்லுவார். நன்றி. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. இது செம்மையா ஓடும், நல்லா இருக்கு சார், எல்லாம் செம்மையா ஓடும் சார், செம்மையா இருக்கு. நல்லா ஹிட்டா பாப்பாங்க எல்லாருமே, எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணாங்கன்னு வச்சுக்கீங்களா. ஃபேமிலி மேல நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, செம்மையா ஓடும் சார். அந்த மாதிரிலாம் கிடையாது. அது கிண்டல் ஃபர்ஸ்ட் படத்துல அடிச்சாங்க, இப்போ வந்து வேற லெவல். பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. எல்லாம் வாயில கை வச்சுட்டு போவாங்க, அந்த லெவல்ல இருக்கு படம். சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டதை விட இப்போ சேஞ்ச் ஆகி தாடி மீசல வச்சு சூப்பரா இருக்காரு, அழகா இருக்கு. அர்த்தா விஜய் இவர் தான் சூப்பராக இருக்கு, வேற லெவல் இருக்கு, ஓன்லி லெஜண்ட். விஜய் ரசிகராக தான் இருந்தேன். இப்போ நம்ம லெஜண்ட் சரவணா அவருக்கு தான் ரசிகராக மாறணும்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். என் தலைவரே அவர் தான். அவரோட நடிப்பு வந்து ஆர்வம் இருக்கு. அவரோட படத்தோட இப்போ வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதனாலே எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னுமே என் தலைவரே லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அவர் அண்ணாச்சி அவர் தான். லெஜண்ட் சரவணா தான் என் தலைவரே. விஜய் தான் பிடிச்சது. இப்போ விஜய் எனக்கு தேவையில்ல, நம்ம அண்ணாச்சி தான் எனக்கு தலைவரே. அவ்வளோதான். சார் சூப்பரா பண்ணிருக்க, வேற லெவல் இருக்கு, நல்லா இருக்கு. விஜய் சார் அரசியல் போயிட்டாரு, அந்த இடத்த லெஜெண்ட் சார் அவங்க வேற, அதாவது அவங்க வேற சார். அவங்க வந்து வேறு டெமோ மாதிரி, எப்படி ஒரு டெமோ டிஸ்பிளே அந்த மாதிரி தான். ஆனால் நேச்சுரலிட்டி பார்த்தா இவங்ககிட்ட தான் இருக்கும்.